நீ ஒரே ஒரு காரியத்தையாவது பண்ணு. இந்த மாதிரி அதாவது அர்ச்சனைங்கிற விவகாரத்தை நம்ம சொன்னோம். விபூதி யோகத்துல முதல் தலையங்கம் அர்ச்சனை அப்படின்னு சொல்றார். இந்த அர்ச்சனை அப்படின்னு சொல்றச்ச அர்ச்சனைங்கிறது என்னன்றது சொல்றார். அர்ச்சனைக்கு முதல் அர்த்தம் என்னன்னு கேட்டா, இன்னார் இன்ன கோத்திரத்து வழியே இன்ன பேர் உள்ளவங்க இன்ன நட்சத்திரத்து வழியே சங்கல்பம் அப்படிங்கிறத ஒண்ணு பண்ணிண்டு. சங்கல்பம்னா கோயிலோட பிராமண குருக்கள் நம்மள இடத்துல வாங்கிங்கிறது. அதை கொஞ்சம் நாகரிகமா சொல்லணும்னா வக்காலட், இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும்னா வக்காலத்து. ஒரு கேஸுக்கு போறீங்க, அட்வொகேட் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேப்பர்ல வக்காலத்துல நம்ம கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. கேஸை யாரு பாத்துக்கிறாங்க? வக்கீலுங்க தான் பாத்துக்கிறாங்க. யார் யாரோட பேசிக்கிறாங்க? சட்டம் படிச்ச ஜட்ஜ் இடத்துல சட்டம் படிச்ச அட்வொகேட் சொல்றார். அதே மாதிரி இந்த பிராமணனுக்கும் கோயிலுக்கு போற அர்ச்சகருக்கும் சங்கல்பம்னு பேர். அதுதான் என்னது? வக்காலத்து. அந்த வக்காலத்துங்கிற இடத்துக்கு பேரு தான் உன்னோட நினைவையாவது பண்ணி இதுல குடுன்னு கேட்கிற. அந்த வக்காலத்துங்கிற இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டா, நீ நினைக்க முயற்சி பண்ணும், மற்றதை நான் பார்த்துக்கிறேங்கிறார். இந்த அர்ச்சனைக்கு இன்னொரு முறை சுருக்கமா சொல்லணும்னா, கோவிலுக்குள்ள அர்ச்சனை பண்றார் வக்காலத்தை வாங்கிட்டு. சுவாமி அந்த அர்ச்சனையை கேட்கறது. உன்னோட வேண்டுதல் இதுக்குள்ள நீ வேண்டிக்கிற இந்த மாதிரி காரியங்கள் நடக்கணும். அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கிற போது சாமியும் குருக்களுக்கும் தான் கனெக்ஷன். நீ சங்கல்பம் அப்படிங்கிற வக்காலத்தை போட்டு கம்முன்னு நின்னுக்கிற, வேண்டுதல் உன்னிடத்தில் இருக்கு, வேண்டிக்கிற. அப்படி வேண்டிக்கிற போது அர்ச்சனை செய்யக்கூடிய மந்திர ஸ்லோகம் உன் காதுல கேட்டாவே முடிஞ்சிடும். அப்படியும் தெரியாம போனா கேட்கணும்னாவது நினைக்கணும். என்ன பண்ணணும்? நீங்க கேட்கணும்னு நினைச்சாவே 100க்கு 100 பலன் நான் தர தயாரா இருக்கிறேன். இப்ப நினைக்கக்கூடிய மகா உன்னதமான சக்தி யார் இடத்துல இருக்குது? ஆணோ பெண்ணோ அவங்களிடத்துல இருக்குது. அதுக்கு அழுத்தம் திருப்பித்தமானது மனம். அந்த மனதை நினைக்கக்கூடிய நினைவாற்றல் நம்ம இடத்துல கொடுத்துருக்கிறார். நீ என்ன பண்றேன்னு கேட்டா, நினைக்கணும்னு முயற்சி பண்ணு. என்னது? நீ நினைக்கணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணிட்டாவே வேலை முடிஞ்சுடும். வக்காலத்தை கூட போட்டு கொடுக்குறியோ இல்லையோ, நீ நினைச்சிட்டன்னா வக்காலத்துல கையெழுத்து தன்னால வந்துடும். முயற்சியாவது பண்ணணும்னு சொல்றாரு. நம்ம என்ன கேட்கிறோம்? நினைக்க மாட்டோம், நினைப்ப நீங்க கொண்டு வரணும். என்ன கேட்கிறோம்? நீங்களே நினைப்ப கொண்டு வந்து நீங்களே இந்த காரியத்தை எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்கறச்ச மனசுக்கு வருத்தம் இருக்கோ இல்லையோ? அப்ப நினைக்கக்கூடிய இயல்பு நிலைக்கு கூட நாங்க வரமாட்டோம்னு சொல்றோம். நீங்க நினைக்கக்கூடிய இயல்பு நிலைக்கு வந்தா போதும்னு சொல்றதுதான் விபூதி யோகம். நினைக்கவாவது முயற்சி பண்ணுங்கோ. இன்னும் எவ்வளவு ஒரு மனுஷன் கீழே இறங்கி வர முடியும்? தெய்வம் எவ்வளவு கீழே இறங்கி வர்றது பாத்தீங்களா? நீங்க நினைக்கவாவது முயற்சி பண்ணினாவே போதும். நினைங்கோன்னு ஆர்டர்ல சொல்லலீங்கோ. அதனால்தான் பகவத்கீதை சொல்லக்கூடிய அந்த குதிரையிலே கீழே உட்காந்துட்டு இருந்தது. கேட்கிறவன் மேல உட்கார்ந்து இருந்தான். யாரு?
சொல்லக்கூடியவர் நல்ல கருத்தா சொன்னா கூட தாழ்ந்த முறையில் சொல்லணும். தாழ்ந்த முறையில் சொன்னா என்ன ஆகும்? கேட்கறவனுக்கு உச்சிதமா இருக்கும். ஆர்டர்ல சொன்னா உச்சிதப்படாது. ஆகக்கூடி நீங்க முயற்சி அப்படிங்கிறத நினைச்சாவே போதும், முயற்சி பண்ண வேண்டாம்னு சொல்றது. அதுதான் அர்ச்சனை, அதுதான் விபூதி யோகம். அர்ச்சனைக்கு இன்னொரு விளக்கம் சொல்லியிருக்கோம். நீங்க பண்ணாலும் பண்ணா போனாலும் உங்க மூச்சு வழியா ஓம் அப்படிங்கிறது தொப்புள் கொடியிலிருந்து புறப்பட்டு மூக்கு துவாரத்து வழியா போறது. அதுவே ஒரு ஓம், அதுவே ஒரு வகை அர்ச்சனை. அந்த அளவுக்கே கூட நீங்க செஞ்சா போதும். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலே என்ன பண்றீங்க, அந்த பிரணவ பொருளை எங்கிருந்து ஓட்டுறான்? தொப்புள் கொடியிலிருந்து அதுவா ஓடிக்கிறது. என்னங்க ஆன்மீகத்துல இடா பிங்கள சுடமணின்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது முதுகுத்தண்டு வழியா காத்தன் நிர்மணம் பண்ணி சிரசுக்கு எடுத்துட்டு வர்றது. ஆனா அது ஆரம்பிக்கக்கூடிய இடம் மூக்குதுவாரத்து வழியே. அந்த மூக்குதுவாரத்து வழியே காத்தை சுத்தப்படுத்தினாக்கா ஆசனத்தில் இருக்கக்கூடிய குதம் அப்படிங்கிற இடத்துல இருந்து சுழுமுனையை சரியாகி முதுகுத்தண்டு வழியா மூளைக்கு போறதுன்னு தாற்பயம். இப்ப அந்த சப்ஜெக்டுக்கு நம்ம போகல. அர்ச்சனையில 2 சப்ஜெக்ட். தொப்புள் கொடு வழியா ஓட்டிக்கிறது லௌகிகத்துக்கு, முதுகுத்தண்டு வழியா முதல் ஆரம்பம் மூச்சு வழியா மூக்குதுவாரங்கள் வழியா ஓட்டுறது பிராணாயாமம் அப்படிங்கிற தெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சமாச்சாரம். அது ஆன்மீகத்துக்கு. இப்ப அர்ச்சனைங்கிறது நீ நினைச்சாவே என்ன ஆயிடுறது, அந்த காரியம் நடக்கிறது. நீ நினைக்க கூட வேண்டாம், நினைக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்தாவே அந்த காரியங்கள் ஆயிடும். அப்படிங்கிறத அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு தலையங்கத்தை வச்சு விபூதி யோகத்துல சொல்ற. விபூதி யோகம் அப்படிங்கிறது முன்னோடியான தலையங்கம். அந்த விபூதி யோகத்துல கிளைய தலையங்கம் என்னன்னு கேட்டா அர்ச்சனை. அர்ச்சனையை 2 பாகமா பிரிச்சார். தொப்புள் வழியா மூச்சு காத்து வெளியில வர்றது, இன்னொன்னு மூச்சு வழியா ஆரம்பிச்சு குதத்து வழியா முதுகுத்தண்டியா ஏற்றி ஒவ்வொரு ஆதாரத்தை ஏத்துறது. ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஏற்றக்கூடிய மூச்சு காற்று ஆன்மீகத்துக்கு, தொப்புள் வழியா போகக்கூடிய காத்து லௌகீகத்துக்கு. இப்ப இது 2மே அர்ச்சனையே தான். நமக்கு இப்படி ஒரு அர்ச்சனை பண்றோங்கிறதே தெரியல. அதனால இந்த ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்ம எங்க போறோம்? கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போகும்போது அந்த வக்காலத்துக்கு வாங்கக்கூடியவர் கோவில் அர்ச்சகர். அந்த வக்காலத்துல நீங்க கொடுத்திருக்கிற பிரேயர் அதை சரி பார்க்கிற ஜட்ஜ் யார்? பகவான். நீங்க வக்காலத்துல கூட கையெழுத்து போடக்கூடாதுன்னு நினைக்கிறதா ரொம்ப விந்தையான சமாச்சாரம். அதுக்கு கூட உங்களுக்கு நேரத்தை வீணாக்க முடியாதுன்னு சொல்றாரு. சரி, அந்த நேரம் ஏன் வீணாகலே ஆக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டாக்கா, இப்ப இருக்கிற ஞான விஞ்ஞான யோகத்தை அடிப்படையில் இருக்கிறீங்க. ஏன்னு கேட்டா இப்போ காலம் விஞ்ஞானத்துல எல்லாமே எதை எடுத்தீங்கன்னால நீங்க கம்ப்யூட்டரைஸ்டு ஆகி போச்சு. அப்போ உங்க நேரத்தை வீணாக்க முடியாத நிலைக்கு எது தடையா இருக்குது? விஞ்ஞானம். என்னது? நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய சப்ஜெக்டை தான் எது சொல்லுது? கம்ப்யூட்டர் சொல்லுது. அந்த கம்ப்யூட்டருக்கு மேல யாருக்கு மூளை இருக்குது? மனிதனுக்கு இருக்கு. அந்த மூளையை மறந்துடுறோம். அந்த மூளையால தான் இந்த கம்ப்யூட்டர் வந்தது. இப்ப இதை நினைக்க விடாம பண்றதுக்கு விஞ்ஞானம் ஒரு தடையா இருக்கு. அந்த வளர்ச்சியில நம்ம போராம போடுறோம்னு நினைக்க கூடாது. வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சியால நம்ம சந்தோஷப்படணும். அதே விஞ்ஞான வளர்ச்சியால பலவிதமான ஆபத்து இருக்கு. அத மனம் நினைக்கிறது இல்லை. விஞ்ஞானத்து வழியே கண்டுபிடிப்புகளால மனம் என்ன ஆகுது? ஆனந்தப்படுது. எதை மறந்து? ஆபத்தை மறந்து. ஆகியனால இதுக்கெல்லாம் சரியாகணும்னா
விஞ்ஞான யோகத்தை தழுவிதான் விபூதி யோகம் வருதுன்னு சொல்றார். ஞான விஞ்ஞான யோகம்னு பேர் வச்சார். சரி, அது மட்டும்தான் இந்த யோகம் தழுவுதா? இல்ல 9வது யோகத்தை கூட தழுவுது. ஏன்னா அதுல வரக்கூடியது ராஜ வித்யா ராஜகுக்கிய யோகம். அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா பொறாமையை தான் பேஸ் பண்ணி சொல்றார். பொறாமை இருக்கக்கூடிய மனுஷனுக்கு நினைக்கக்கூடிய ஆற்றலே இருக்காதுங்கிறது பொருள். பொறாமை இருக்கிற மனிதனுக்கு நினைக்கக்கூடிய ஆற்றலே இருக்காதுங்கிறது பொருள். இங்க என்ன சொல்றாரு? நீ நினைச்சுக்கவாவது செய், இல்ல நினைச்சுக்கவாவது முயற்சி பண்ணு. நினைச்சுக்கவாவது முயற்சி பண்ணினாக்கா அந்த வேலை நடக்கும்ங்கிறது சொல்றாரு. இப்ப நினைவுக்கு தடையா இருக்கிறது என்ன? பொறாமை. நமக்கு அறிவு வளர்ந்துருக்குன்னு நினைக்கக்கூடிய விஞ்ஞான அறிவு, ஞானம் இல்லை. அஞ்ஞானம் கலைஞ்சா விஞ்ஞானம், விஞ்ஞானம் கலைஞ்சா ஞானம். அதனால நம்ம விஞ்ஞானத்தை வேணாம்னு சொல்லல. என்ன பழைய காலத்து மாதிரி நம்ம ஆட்டுக்கல்லில் ஆட்டி இட்லி சாப்பிடல, குக்கர்ல தான் வேக வைக்கிறோம். அது மனிதனோட வளர்ச்சி. அதே மாதிரி இந்த பொறாமை அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தால் முயற்சிங்கிறது வராது. இப்ப எந்தெந்த யோகத்தை இதோட முடிச்சு போடுறாரு? ஞான விஞ்ஞான யோகத்தையும் ராஜ வித்யா ராஜகுக்கி யோகத்தையும் முடிச்சு போடுறாரு. ஏன் முடிச்சு போடுறாரு? ராஜ வித்யா ராஜகுக்கி யோகத்துல பொறாமை ஒண்ணுதான் ஆண்டவனை நினைக்கிறதுக்கு தடையா இருக்குதுன்னு சொல்றாரு. பொறாமை ஒண்ணுதான் ஆண்டவனை நினைக்கிறதுக்கு தடையா இருக்கிறதுன்றது ஒண்ணு சொல்றாரு. அதே விபூதி யோகத்துல நினைக்கிறது மட்டும் இல்ல, நினைவே வராதுங்கிறத சொல்ற. நினைக்கிறதுக்கு தடையா இருக்கிறது பொறாமை. அதுக்கு அடுத்து அதை விட ஒரு பெரிய ரிசல்ட் என்ன? நினைக்கவே விடாதுங்கிறத சொல்றார். அதனால இந்த 2 யோகத்தை இந்த யோகத்தோட கோத்துக்கிறார். சரி, இப்போ இந்த மனசை எப்படித்தான் சரி பண்ணிக்கிறது? மனசை எப்படித்தான் நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பத்தி சொல்ல வர்றார். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னு கேட்டா, விபூதியை ஆராயணும்னு சொல்றார். என்ன ஆராயணும்னு சொல்றாரு? விபூதிங்கிறது ஆராயறது எப்படி? இப்ப விபூதிங்கிறத நம்ம குணத்தை சொல்லியிருக்கோம். விபூதிங்கிறது திருமஞ்சனம்னு சொல்லியிருக்கோம். திருமஞ்சனத்துக்கு பல அர்த்தம். ஒன்றும் நெப்பில் இருக்கிற திருநூறு, இன்னொன்னும் நாமாதி வஸ்துக்கள். அடுத்தது பகவானை ஆராதனை பண்றது. ஆராதனை பண்றதுன்னா ஜலக்கிரீடம் பண்றது. ஜலக்கிரீடம்னா ஒரு விஷயமான தீர்த்தத்திலிருந்து எடுத்துன்னு வந்து அந்த ஜலத்துக்குள்ள மந்திரங்களை பிரயோகம் பண்ணி அந்த ஜலத்தினால பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி அதுக்குண்டான மந்திர ஸ்லோகங்களை சொல்லி அதுக்குண்டான மாதிரி நைவேத்திய படையல் எல்லாம் வச்சு பண்றதுக்கு கூட திருமஞ்சனம்னு பேர். இதெல்லாம் சரியா வரணும்னா விபூதியை ஆராயணும்னு சொல்றார். விபூதிங்கிறது நம்ம இன்னொன்னு குணம்னு சொல்லியிருக்கோம். இந்த குணம் எப்படி வலுக்கும்னு கேட்டாக்கா உபாசனையால வலுக்கும்னு சொல்றார். இப்போ உபாசனை அப்படிங்கிறது என்ன? உபாசனை உபாசனைன்னா ஒரு பேருக்கு தெய்வம் இல்லாத பேர். உபாசனைங்கிற சொல்லுக்கு அந்த தெய்வத்துக்கு பேரே இல்லைன்னு பேர். மனதால ஒரு பொருளை எடுத்துக்கிறது உபாசனை. சரி, உபாசனைக்கு இப்போ ஒரு தெய்வத்துக்கு பேரே இல்லைன்னா எப்படி நம்ம செய்ய முடியும்? உதாரணத்துக்கு கிருஷ்ணனை வச்சுப்போம். அதை தன்னோட மானசீக தெய்வமா இஷ்ட தெய்வமா எடுத்துக்கிறோமே, அதுக்கு உபாசனைன்னு பேர். அது செய்யறவருக்கு பேரு உபாசகர். அந்த மூர்த்திக்கு பேர் உபாசனா மூர்த்தி. அந்த மந்திரங்களுக்கு பேர் உபாசனா மந்திரம். உபாசனா மந்திரம்
உபாசகர், உபாசனா மூர்த்தி. உபாசனைங்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லை. பிடிச்சிருக்கிறத ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம். குழந்தைகிட்ட ஒரு டப்பியை கொடுத்தா எடுத்து வச்சுக்கோம், ஒரு பொம்மையை கொடுத்தா எடுத்து வச்சுக்கோம். அந்த மாதிரி இந்த உபாசனை அப்படிங்கிறது. இந்த உபாசனையை வலுவாக்கணும் அப்படின்றார். எப்படி வலுவாக்குறது? வலுவாகிறது இல்லை. ஏன் வலுவாகிறது இல்லை? வேண்டுதல்ல நம்ம ஒரு பொருளை வேண்டிக்கிறோம். 75 பாகம் மனம் எங்க நிற்கிறது? வேண்டுதல்ல மனம் நின்று போச்சு. இப்ப எவ்வளவு பாகம் இருக்கு? 25 பாகம் இருக்கு. அந்த 25 பாகத்துல பாதி எடுத்தீங்கன்னா 12. அந்த 12 வேகம் காட்டுறீங்க. அது எதோட ஒப்பிடுறதுன்னு கேட்டா, ஒரு பொருளை வேக வைக்கிறீங்க. ஏதோ ஒரு பொருளை வேக வைக்கிறீங்க. வெந்துடுத்தா இல்லையான்னு நடுவில் திறந்து பார்க்குறீங்க இல்லையோ, அப்போ அந்த பொருள் வெந்திருக்குமா? வெந்திருக்காது. மேல் புறம் வெந்திருக்க, நடுபாகம் வெந்திருக்க. உதாரணத்துக்கு கொழக்கட்டை எடுத்துக்கோங்க. எப்படியும் விநாயகர் சதுர்த்தி வருது, உடனே ஒரு குச்சியை நுழைச்சி பார்ப்பீங்க, கொழக்கட்டையில் அந்த குச்சிக்கு நடுவில் இருக்கிற பாகம், அந்த கொழக்கட்டைக்கு நடுவில் இருக்கிற பாகம், குச்சி நுழைஞ்ச பாகம் வேகாது இருக்கும். மேல் பரப்பு வெந்திருக்கும். கொழக்கட்டைக்கு நடுபாகம் வேகாது இருக்கும். இந்த குச்சி காட்டுறத பார்த்தீங்கன்னா, கொழக்கட்டையை குச்சிக்குள்ள விட்ட உடனே வேவாத பாகத்தையும் மேலே கொண்டு வந்துடும். குச்சியில் வேவாத பாகத்தையும் மேலே கொண்டு வந்துடும். இப்போ இந்த 25 பகுதியில் 12 பகுதி வெந்ததா இல்லையான்னு கொழக்கட்டையை பார்க்குறோமே, அந்த மாதிரி காலத்தோட வேகத்தை சேர்த்துறோம். இப்போ மிச்சமானது எவ்வளோ? 12. இந்த 12 உங்க பகுதியில 6.25 வச்சுக்கிறீங்க. நீங்க வேண்டி யாரையாவது ஒருத்தர் குருவா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கிட்ட 6.25 கொடுக்குறீங்க. ஏற்கனவே மனம் எதுல நின்னது? வேண்டுதல்ல 75% நின்னுது. துரிதத்தினால இந்த கொழக்கட்டையை பார்க்குற மாதிரி 12 அதுல போயிடுத்து. 25 பாதி 12 அதுல போயிடுத்தோ. மீதி எவ்வளோ? 12. நீங்க 6.25 பாகம் வேண்டிக்கிட்டீங்க. நீங்க இஷ்டமான தெய்வத்துக்கிட்டையும் அல்லது இஷ்டமான குரு கிட்டையும் என்ன கொடுத்தீங்க? 6.25 பாகம். இப்போ நீங்க எவ்வளவுதான் செலவு பண்ணியிருக்கிறீங்க? 100க்கு 6.25 பாகம் தான் செலவு பண்ணியிருக்கிறீங்க. அப்ப அந்த 6.25 பாகத்துல அந்த வேண்டுதல் முடியுமோ? ஏன்? வேண்டிக்கிறதுல மனம் நின்னது. துரிதத்தில் 12 நிறுத்திட்டீங்க. 6.25 உங்க குருவுக்கோ அல்லது தெய்வமுக்கோ கொடுத்தீங்க. நீங்க எவ்வளவுதான் சேவ் பண்ணீங்க? அதில் 6.25. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? வேண்டுதலோட வலு இல்லை, வலுவிழந்து போச்சு. அப்ப தெய்வத்தை மனம் நோக்கலேன்னு பேர். சரி, அந்த தெய்வத்தை மனம் நோக்கணும்னா என்ன பண்ணணும்? உபவாசத்தை, உபாசனையை வலுப்படுத்தணும். அது எப்படி வலுப்படுத்துறது? நமக்கு ஒரு இஷ்ட தெய்வம்னு இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தை நிர்மாணம் பண்ணிக்கிறீங்க. அந்த இஷ்ட தெய்வத்தை நிர்மாணம் பண்ணிண்டா நீங்க அதுக்கு தாசனாயிடுறீங்க. யாரு? வேண்டுதல். முருகதாசன், ராமதாசன், கண்ணனுக்கு தாசன் ஆயிடுறீங்க. நேரா ஜட்ஜு கிட்டே போயிடுறீங்க. இப்போ அட்வொகேட் கிட்ட வக்காலத்தே தேவையில்லை. வக்காலத்தை எங்க போயிடுத்த? இதுதான் எங்க பிரேயர், இதை நீங்க கொடுக்குறீங்க. உடனே ஜட்ஜு பார்க்கிறார், பர்மிஷன் கிராண்டட் கொடுத்துட்டார். அது எப்போ கொடுக்குறாருன்னா, உபாசனைக்கு ஒரு தெய்வத்தை நிர்மாணம் பண்ணிக்கணும். அது தினந்தோறும் உபாசிக்க கற்றுக்கணும். உபாசனை என்ன? தினம் நைவேத்தியம் எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வடை பாயாசம் எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க
அந்த தெய்வத்துக்கு உண்டான ஒரு மந்திர ஸ்லோகத்தை பல முறை திரும்ப திரும்ப சொல்றீங்க. அப்ப உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இடப்பட்ட பாலத்துல நெருக்கம் இருக்கும். அந்த நெருக்கத்துக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, 100 அடி பாலம். இந்த கோணையில ஒருத்தர் இருக்கார், அந்த கோணையில ஒருத்தர் இருக்கார். ஒரு பலுவான பொருளை தூக்கிட்டு வர்றாங்க. நீங்க இங்க இருந்து பாக்குறீங்க, எங்க இந்த கோடியில் அங்கிருந்து ஒரு ஆள் தூக்கிட்டு வர்றதை பார்க்குறோம். நமக்கு வேண்டிய ஒரு தூக்கிட்டு வந்தா என்ன பண்ணுவான்? நம்ம போக அவர் வர ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அந்த பலுவை ரெண்டு பேருமே தூக்கிட்டு வந்துடலாம் இக்கரைக்கு. அது மாதிரி இந்த மந்திரம் அந்த பலுவை யார் தூக்கிட்டு வர்றா? தெய்வம் தூக்கிட்டு வரும். அப்ப நீ உபாசகராயிடுற. இந்த உபாசகரால இன்னொரு விசேஷ நன்மை என்னன்னு கேட்டா, முதல்ல தன்னோட காரியத்துல ஆரம்பமாயி, இது ரொம்ப சாதாரணமான வேலை, இதுக்கு போய் இவ்வளவு காலம் செலவு பண்ணுமோ? நம்ம அஞ்சுக்கு பண்ணு, நம்ம செல்வத்துக்கு பண்ணு, நம்ம பாலாஜிக்கு பண்ணு, நம்ம தேவேந்திரனுக்கு பண்ணுங்கிற போது அந்த உபாசனை என்ன ஆறுது? வலுத்து விரிவடைகிறது. அப்பதானே உபாசகருங்கிற பேருக்கு வர்ற. எப்போ? அடுத்தவங்களுக்கு பண்றோம். உபாசகரோட பவர் ஜாஸ்தி ஆகிறது. உபாசனா மூர்த்தி பாலத்தில் எப்படி ரெண்டு பேரும் பலுவை தூக்கிட்டு வந்தாங்களோ, உன்னோட பலுவை அவர் எடுத்துக்கிறார். உபாசனா மந்திரங்கள் தன்னாலேயே பிறக்கிறது. இந்த உபாசனா மந்திரங்கள் தன்னால பிறக்கிற இடத்துக்கு அர்ச்சனா அப்படிங்கிற பொருள். இது நீ மந்திரம் எழுத வேண்டாம், உன் மனசுக்குள்ள இருக்கிற மூளையில புகுந்து அவரே மந்திர ஸ்லோகங்கள் எழுதி வைக்கிறார். அந்த மந்திர ஸ்லோகம் 10 பேருக்கு பண்றச்ச என்ன ஆறுது? நமக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி வருது. இந்த மந்திரத்துக்கு இவ்வளவு பவரா? இதுக்கு ஆண்டவன் இறங்கி வந்து செய்யறானா? அப்ப மனசு என்ன ஆறுது? மந்திரத்தையும் உபாசகரையும் உபாசனா மூர்த்தியும் ஒன்று சேர்க்கிறது. இந்த ஒன்று சேர்க்கிற சமாச்சாரத்துக்கு மொத்தத்துல ஒரே பேர் என்ன? அர்ச்சனை. விபூதி யோகம் அப்படிங்கிற மகா தலையங்கத்துல 10வது அத்தியாயத்துல முன்னோடியான சப்ஜெக்ட் அர்ச்சனாவை சொல்ற. அர்ச்சனாங்கிறது கோயிலில் செய்யறதுன்னு சொன்னோம். அர்ச்சனா அப்படிங்கிறது நம்ம தொப்புள் வழியா மூக்கு நாசிக்கு கொண்டு போற காத்துன்னு சொன்னோம். மூக்கு வழியா குதத்தில் இருக்கிற மகாசக்தியை கிளம்பி குண்டலியா மாற்றி அதை முதுகெலும்பு வழியா ஆதாரங்களுக்கு அனுப்புறதுன்னு சொன்னோம். ஆதாரங்களுக்கு அனுப்புறது லௌகீகத்துக்கு அப்பால் பட்டு தெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது. தொப்புள் வழியா அனுப்புறது லௌகீகத்துக்கு. தொப்புள் கொடி அறப்பட்ட போது, தொப்புள் கொடி அறுப்பட்ட போதிலிருந்து அந்த காத்து ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஓடக்கூடிய காத்தையே நம்ம ஓம்னு சொன்னோம், அதுவே அர்ச்சனைன்னு சொன்னோம். இப்ப இதுல விபூதிங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தம் சொன்னோம். திருமஞ்சனம், நாம எழுச்சி போட்டுக்கிறோமே அதுக்கு திருமஞ்சனம், குறுக்கால விபூதி போட்டுக்கிறோமே அதுக்கு திருமஞ்சனம், ஜலத்துல மந்திர ஸ்லோகங்களை இறக்கி அதை நேமனிஷ்டியா திருத்தமாக்கி, இல்லை ஒரு திருத்தத்தில் இருந்த ஜலத்தை எடுத்துட்டு வந்து அதுக்கு திருமஞ்சனம் அப்படிங்கிற பேரால மந்திரத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு கூட அர்ச்சனான்னு சொன்னோம், அல்லது விபூதின்னு சொன்னோம். இப்போ விபூதிக்கு எவ்வளவு செயல், அப்படி செஞ்சா உங்களுக்கு என்ன ஆகுது? மனசில் இருக்கிற அழுக்கு நீங்க
எப்படி அழுக்கு நீங்குது? என்னதான் வசந்த மனிதனானாலும் பிறந்தது ஒரு காமத்து கர்ப்ப பையில் இருந்துதான், சாப்பிட்டது ஒரு தாயோட மார்பகத்து பால் தான். அதாவது கரு வாய் வழியே எரு தங்குற கோட்டத்துல போய் தங்குது. அதை கொடுத்தவர் தகப்பனாக்கும், வாங்கினது தாயாக்கும். சாப்பிடுற அந்த உயிர் ஜீவம், அந்த ரத்தம், அந்த மல சுத்திகரிப்பு எல்லாம் உள்ள நடக்கிறது. அப்ப அவரோட அந்த தாயோட பாலை தான் நம்ம சாப்பிட்றோம். அப்ப சாப்பிட்றதுனால என்ன வந்துடுது? பிறந்த உடனே காம குரோதம் வந்துடும். எப்ப வந்துடுத்த? தாய்ப்பால் சாப்பிட்ற அன்னைக்கே வந்துடுத்து. அப்ப நான் தாய்ப்பால் சாப்பிடல பிறந்ததிலிருந்து, தரையில விழுந்து ஏறணும். அவதான் உனக்கு முதல் தாய். அவ என்ன தாய்? பூமி தாய். அவளுக்கு என்ன பவர்? மாயத்தை இழுக்கக்கூடிய மகாசக்தி உண்டு. அதனாலதான் பயந்துண்டு மான் தோல் பொறி தோல், இந்த கட்டை அந்த கட்டைன்னு காலில் போட்டுக்கிட்டு கீழே வச்சுக்கிட்டு யாகங்கள் பண்ணத்தையும் தியானம் பண்றதையும் போட்டுக்குது. சும்மா மான் தோலும் புலித்தோலும் போட்டுட்டு தியானம் பண்ணல, சும்மா காலில் கட்டையை கட்டின்னு மகான்கள் நடக்கல. காரணம் உண்டு. இப்போ இது சுத்தமாகணும். எது? தாய் வயிற்றுக்குள்ள இருந்து கர்ப்பப்பால் சாப்பிட்ட போதே காமம் வந்துடுது. அது சுத்தமாகணும்னா அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, பொண்ணானா கூட, மனிதன் மகானானா கூட மனதுக்கு அழுக்கு இருக்கும். பொண்ணானா கூட அதுக்கு கூட அழுக்கு உண்டு. பொண்ணோட கலர் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க எடுத்துக்கவே மாட்டீங்க. அது ரொம்ப காய காய அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். நம்ம உடல் எவ்வளவு வசதி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பிரமாதமான ஆள், ஒன் அப்படின்னு சொன்னா கூட மனதுக்கு என்ன உண்டு? அழுக்கு உண்டு, விகாரம் உண்டு, விகல்பம் உண்டு. இந்த தங்கத்தை சுத்தம் பண்ற மாதிரி உபாசனா மூர்த்தியை வச்சுண்டு சுத்தம் பண்ணணும். அப்படி சுத்தம் ஆனதுன்னா நம்ம விபூதிக்கு என்னென்னமோ உதாரணம் சொன்னோமே, அது குணமா மாறி அந்த குணம் மேல 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 ஆராய்ஞ்சது பக்திங்கிற நிலைக்கு மாறி, பக்திங்கிறது வளர்ந்து 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 உபாசகர், உபாசனா மூர்த்தி, உபாசனா மந்திரம், 108 மந்திரம், 1008 மந்திரம், 1,08 மந்திரம், 1 கோடி மந்திரம் சொல்றோமே, இது இந்த நிலை மாறி தியானம் அப்படிங்கிற நிலையில உட்காந்துடுறான். தியானம் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? ஒரு மனிதனை தன்னாலேயே தன்னை கொண்டு தானே தன்னை தனிமைப்படுத்திக்கிறதுன்னு பொருள். தியானம்ங்கிறது என்ன? ஒரு மனிதன் தன்னை கொண்டு தன்னையே தன்மூல்யமாக தானே தனிப்படுத்திக்கிறது தாங்க தியானம். எப்ப அந்த நிலை வருது? உன்னோட குணமான விபூதி தெரியற போது அந்த குணம் வரும். அப்படி நீ தன்னை தன்னால தன்மூல்யமா தானே தனிப்படுத்திக்கிற போது இந்த மந்திர ஸ்லோகம் எல்லாம் ஓடி போயிடுறது. 1008 கோடி 8, அப்புறம் 10 கோடி 20 கோடி மந்திரம், ராமநாம ஜபம் எல்லாம் ஓடி போய் அந்த இஷ்ட தெய்வத்தோட ஒரு பேரை பிடிச்சுக்குது. கிருஷ்ணனா கிருஷ்ணன், சரவணபவாவா சரவணபவா, ஓம் நமோ நாராயணமா, ஒரே சொல். அதுல எழுத்து தான். சடாட்சரம்னா 6 எழுத்து, நமோ நாராயணனா 8 எழுத்து, கிருஷ்ணான்னா எத்தனை எழுத்து வருது பாருங்க, அத்தனை எழுத்து. அரின்னா 2 எழுத்து.
இப்படி இந்த விபூதிங்கிற குணம் சரியா வந்ததுன்னா உபாசனையில வரக்கூடிய மந்திரங்கள் போய் எங்க வந்துடுறது? இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வந்துருச்சு. அந்த இஷ்ட தெய்வத்தோட பேர்ல மனம் நின்று போச்சு. எப்போ விபூதிங்கிற குணம் சரியான. அதுக்கு எவ்வளவு வேலை? உபாசகர், உபாசனாமூர்த்தி, உபாசனா மந்திரம். அப்ப தன்னை மறந்துட்டு தன் நிலையில்லாம தனிப்படுத்தப்பட்ட மனிதன் தனியா இருக்கிற ஆனந்தத்துல இந்த கிருஷ்ணன் பேரை சொல்ல கூட அவகாசம் இல்லை. கீரு கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா நேரம் வீணாகுதான். 4 எழுத்து சொல்றதுக்கு. நீ எதுக்குள்ள இருக்கிற? ஓமுக்குள்ள இருக்கிற. நான் அங்க போய் நின்னுறேன்னு மனம் எங்க போய் நிக்குது? தனிமைப்படுத்தப்பட்ட தனி மனிதன் தியானத்து வழியே ஓமுல போய் சேர்ந்துடுற. இதான் எங்க சொல்றாரு? அட்சரப்பிரக யோகத்துல சொன்னார். இதெல்லாம் ஒரு கதையா சொல்லிக்கிட்டு வந்த ஆளு தான் யார், நான் தெய்வம்னா என்ன, தெய்வத்துக்கு என்ன பவர் இருக்கு, நீ அதை எப்படி புரிஞ்சிக்க முடியும், தெய்வம்ங்கிறது நான் தான். அப்படி தெய்வமே தெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய யோகத்துக்கு பேரு விபூதி யோகம். அதை கொண்டு வந்து எங்க வச்சாரு பாருங்கோ? 7 விட்டு 8 விட்டு 9 விட்டு 10ல கொண்டு வந்து வச்சுட்டார். சரிங்க, நான் இவளை எல்லாம் பண்ணனுங்கோ, மனசு சுத்தமே ஆகல். உபாசனையெல்லாம் பண்ணி பார்த்தேன், உபாசகரா இருந்தேன், உபாசனா மூர்த்தியா இருந்தேன், தியானத்திலே மனதை ஒரு இடத்துல நிறுத்தினேன், தனிமைப்படுத்தப்பட்டேன். தனிமைப்படுத்தப்பட்டு கிருஷ்ணாங்கிற எழுத்துல மனசை நிறுத்தினேன். இல்லைங்க ஸ்ரீ பேப்பரை